ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சோஷியல் சயின்ஸில் சிக்ஸ்த்தில் வந்து அந்த ஹிஸ்ட்ரி சிந்துவெளி நாகரிகம் அந்த லெசன் வந்து நான் ஆல்ரெடி நடத்திருப்பேன். அதோட புக் பேக் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இரும்போட பயன் பற்றி தெரியவே தெரியாது. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க, சிந்துவெளி நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு விடை பார்த்தோம்னா நான்காவது உலோக காலம். ஏன்னா இது வந்து வெண்கலம் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதனால இது வெண்கல காலம். வெண்கலம்ங்கிறது வந்து உலோகம், அதனால உலோக காலம். மூன்றாவது கேள்வி, ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு விடை பார்த்தோம்னா பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால். ஓகேங்களா, ஆப்ஷன் 4 இதுதான் கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து கூற்றை காரணத்தோடு பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று, ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். காரணம், திட்டமிட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. இது ரெண்டுமே சரிதான். ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் சொல்லலாம். ஏன்னா எல்லாமே அங்க பிளான் பண்ணி வந்து அந்த நகரத்தை அமைச்சிருப்பாங்க. ஒரு கழிவுநீர் அமைப்பு கூட வந்து ரொம்ப ஹையா மேம்பட்ட அமைப்புல இது வந்து பண்ணியிருப்பாங்க. அதனால இது வந்து கூற்றும் காரணம் ரெண்டுமே வந்து சரி. செகண்ட் கேள்வி, கூற்று ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. காரணம், ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் அறியாது. இது வந்து ரெண்டுமே கரெக்ட் தான். பட் ஆனா இந்த கூற்றுக்கான காரணம் கிடையாது. ஹரப்பா நாகரிகம் வந்து வெண்கல காலத்தை சேர்ந்தது. ஓகேங்களா, ஏன்னா அவங்களுக்கு வெண்கலம் தெரியும், அதனால வெண்கல காலத்தை சேர்ந்தது. அப்படி காரணம் கொடுத்திருந்தா ஓகே. ஆனா காரணம் என்ன சொல்லியிருக்காங்க, ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் அறியாது. அப்ப இதுக்கு வந்து இது வந்து ரீசன் கிடையாது. ஓகேங்களா, அப்ப இதற்கு பதில் பார்த்தோம்னா கூற்று சரியானது, ஆனால் அதற்கான காரணம் தவறானது. மூன்றாவது கேள்வி, கூற்று ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. காரணம், கடலின் அலைகள், ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது. இது ரெண்டுமே சரிதான். ஓகேங்களா, கூற்றும் காரணம் ரெண்டுமே சரி. நான்காவது கேள்வி, கீழே கூறப்பட்டுள்ள மொஹஞ்சதாரோவை பற்றிய கூறுகளில் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. இது ஆப்ஷன் 2, வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் சரியானது. மீதி உள்ள 3 ஆப்ஷனுமே தப்பு. ஓகேங்களா, அதுக்கடுத்து ஃபிஃப்த் ஒன்று, கீழ்காணும் கூற்றை ஆராய்க. அதாவது நகரங்கள், தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை. ஆமா, அது கரெக்ட். ரெண்டாவது, ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு. இதுவும் கரெக்ட். மூணாவது ஒன்று, தானிய களஞ்சியம் ஹரப்பா நகரங்களின் முக்கியமான பகுதியாக விளங்கியது. இப்போ இதுல வந்து எது சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மூணுமே வந்து சரி, அதனால ஆப்ஷன் 4 அனைத்தும் சரி. அடுத்த ஆறாவது கேள்வி, பொருந்தாததை வட்டமிடுகன்னு சொல்லியிருக்காங்க. காளைகள், ஆடுகள், எருதுகள், பன்றிகள், குதிரைகள். இதுல பார்த்தோம்னா குதிரைகள் தான். ஏன்னு கேட்டோம்னா அவங்களுக்கு சிந்து மக்களுக்கு வந்து குதிரைகள் தான் தெரியாது, மீதி எல்லா விலங்கு அந்த அவங்க கொடுத்திருக்க விலங்குகள் எல்லாமே தெரியும். 7th கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஏஎஸ்ஐ வந்து ஜான் மார்ஷல், கோட்டை, தானிய களஞ்சியம், லோத்தல், கப்பல் கட்டும் தளம், ஹரப்பா நாகரிகம், காவிரி ஆறுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து தப்பு. அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க, டேஷ் மிக பழமையான நாகரிகம். இருக்கிறதுலே மிக பழமையானது எது, மெசபடோமியா. இரண்டாவது கேள்வி, இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஷ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். மூன்றாவது, டேஷ் தானியங்கள் சேமித்து வைக்க பயன்பட்டது. தானிய களஞ்சியம். ஃபோர்த் ஒன், மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஷை உருவாக்கினர், சமுதாயத்தை உருவாக்கினர். அடுத்து சரியா தவறா, மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். இது சரி. இரண்டாவது கேள்வி, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது. இதுவும் சரிதான். மூன்றாவது, தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. இதுவும் சரி. ஃபோர்த் ஒன், முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது. இது தவறு. ஆனா இந்த லெசன் நான் நடத்திருக்கப்பே சொல்லியிருக்கேன். இது ஒரு பாக்ஸ் கண்டென்ட் மாதிரி வரும். முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஃபிஃப்த் ஒன் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் மொஹஞ்சதாரோ என்னது, இறந்தோர் மேடு. வெண்கலம் அப்படிங்கிறது உலோக கலவை. உலோகங்கள் கலவைக்கு வந்து அந்த வெண்கலத்தை யூஸ் பண்ணலாம். கோட்டை வந்து மேடான பகுதியில் இருக்கும். கார்னிலியன் அப்படிங்கிறது வந்து சிவப்பு மணிக்கல். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து இதெல்லாம் தேவையில்ல நமக்கு, டிஎன்பிசி சம்பந்தமா இது தேவையில்ல. அப்புறம் பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதை பார்த்துக்கலாம். இது நமக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க, சார்லஸ் மேசன் எதை பார்த்தார் அப்படின்னம்னா செங்கல் திட்டுக்கள். அதுக்கப்புறம் சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய பொருட்களில் தற்போது நாம் எவற்றை எல்லாம் பயன்படுத்துகின்றோம், ஏதேனும் 3 கூறுகள்னு சொல்லியிருக்காங்க. செங்கல், பானை, சக்கரம். அடுத்து மூணாவது, வேறு என்னென்ன பொருட்கள் எல்லாம் கிடைத்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு பார்த்தோம்னா சுழல் அச்சு, தந்தத்தினால் ஆன அளவுகோல், இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம்.
அடுத்து சிந்துவெளி மக்களுக்கு தெரியாத 3ஐ கூறுக. சிந்துவெளி மக்களுக்கு எதெல்லாம் தெரியாதுன்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு இரும்பு தெரியாது, குதிரை தெரியாதுன்னு படிச்சிருக்கோம். அதே மாதிரி அரண்மனைகள் இருந்த மாதிரி எதுவும் நமக்கு படிக்கல, அதனால அரண்மனை. எந்த உலோகம் சிந்துவெளி மக்களுக்கு தெரியாதுன்னா இரும்பு. அவங்களுக்கு வந்து வெண்கலம் தான் தெரியும், இரும்பு வந்து தெரியாது. உலகின் மிக பழமையான நாகரிகம், இது ஏற்கனவே பார்த்துட்டோம், மெசபடோமியா. முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு நாய். ஏன்? அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப சிந்துவெளி மக்கள் ஃபர்ஸ்ட் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு எது? நாய். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க வேட்டையாடுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பாதுகாப்புக்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. முதலில் பருத்தி செடியை வளர்த்தவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா, சிந்துவெளி மக்கள். எந்த நிறுவனம் புதைப்பொருள் ஆராய்ச்சிக்கு பொறுப்பானது அப்படின்னு பார்த்தோம்னா, அகழாய்வு. ஓகேங்களா? அடுத்து தமிழ்நாட்டில் ஏதேனும் ஆற்றங்கரை நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆமா, தாமிரபரணி. சிந்துவெளி நாகரிகம் பரவிய 2 இடங்கள் என்ன இந்தியாவின் எல்லைக்குள் அப்படின்னு பார்த்தோம்னா, காளிபங்கன், லோத்தல். இதுவும் நம்ம வந்து புக்ல படிச்சிருக்கோம். காளிபங்கன் வந்து எந்த மாநிலத்துல வரும், லோத்தல் வந்து எந்த மாநிலத்துல வரும் அப்படிங்கறது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சிந்துவெளி நகரங்கள் குழந்தைகளுக்கான நகரங்கள் என்ன நாம் கூற முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம படிச்சிருக்க லெசனை வச்சு நம்மளே வந்து ஒரு அனலைஸ் பண்ணோம்னா, இங்க வந்து விளையாட்டு பொருட்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பாத்தீங்களா? அப்ப இது வந்து குழந்தைகளுக்கான நகரங்கள்னு சொல்ல முடியும். ஏன்னா குழந்தைகள் தான் வந்து விளையாட்டு பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால முடியும், ஏன்னா இது பொம்மைகள்லாம் இருக்கிறதுனால அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட சொல்லலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய்.